உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு ஏழையின் சிரிப்பு. வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பணக்கார வீடு, அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குடிசை வீடு. குடிசை வீட்டுல ஒரு அழகான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த கணவர் பேரு ரத்தினம். அவரு அந்த பணக்கார வீட்டோட மாணிக்கத்திட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் இந்த ரத்தினம் மாணிக்கத்திட்ட போய் வேலை பார்த்துட்டு அன்னைக்கு அவரோட கூலிய வாங்காம ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தாரு. மனைவி, என்னங்க சோகமா வர்றீங்க அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு கூலி தரல அப்படின்னு சொன்னாரு. சரி சரி வாங்க, பணக்காரரா இருக்கிறனால அவங்கள எதிர்த்தும் பேச முடியல, என்ன பண்றது, வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ள போய் பழைய கஞ்சியை கொண்டுட்டு வந்து வீட்டோட வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனாலும் நல்லா சிரிச்சு பேசி கேலி கிண்டலுமா அவங்களோட சிரிப்பு சவுண்டு அங்க இருக்கிற இடம் முழுவதும் கேட்டுட்டே இருந்துச்சு. இத தன்னோட பால்கனில நின்றுட்டு இருந்த மாணிக்கமும் அவனோட மனைவியும் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன இங்க நடக்குதுன்னு பாத்தீங்களாங்க, நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லைனாலும் இவங்களோட சிரிப்பு சத்தத்துக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா மாணிக்கத்தோட மனைவி. ஆமா, நான் என்னதான் கூலி அவனுக்கு கொடுக்காம போனாலும் அவன் டெய்லியும் சந்தோஷமா தான் இருக்கான், அது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லை, ஆனா இவங்களோட கேலியும் கிண்டலும் சிரிப்பு சத்தமும் எரிச்சலா இருக்கு. என்னதான் நம்மள்ட்ட பணமும் காசும் இருந்தாலும் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண, ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கி எந்திக்க முடியுதா அப்படின்னு சொன்னா மாணிக்கத்தோட மனைவி. நாளைக்கு இவங்களோட சிரிப்பு சத்தம் கேட்காது, நாளைக்கு இவனோட வீட்டுல நான் ஒரு 1000 வெள்ளிக்காசை ஒரு மூட்டையில கட்டி தூக்கி போட்டுட்டு வரப்போறேன். அதை எடுத்து அவங்க அதை எப்படி பாதுகாக்க போறோம், எப்படி செலவு செய்ய போறோம்னு யோசித்து யோசித்து தூக்கமும் இல்லாம சிரிப்பும் இல்லாம இன்னைக்கு எப்படி ஆக போறாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னா மாணிக்கம். உடனே அவனோட மனைவி, ஏங்க 1000 வெள்ளிக்காசு, 1000 ரூபாவே அவங்களுக்கு பெருசு தானே, 1000 ரூபாய் கொடுங்க, அப்பவே அவங்க தூக்கம் போயிரும் அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல, 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாதான் அதனோட மதிப்பு அதிகம்னு சொல்லி அவங்க தூங்காம அவங்களோட சிரிப்பு மறையும், அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம் அப்படின்னு கெட்ட எண்ணத்துல பிளான் பண்ணாங்க மாணிக்கம். அவங்க பிளான் பண்ண மாதிரியே அன்னைக்கு நைட்டு ரத்தினத்தோட வீட்டுல அவங்களோட வெள்ளிக்காசை தூக்கி போட்டுட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு சல்லுன்னு விழுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ரெண்டு பேரும் எழுந்தாங்க. ரத்தின சொன்னா, அடியே என்ன பாம்பு கீம்பு வந்துட்டா நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டா. உடனே அவனோட மனைவி சொன்னா, பாம்பு வந்தா உசு உசுன்னு தானங்க சவுண்டு கேட்கும், இது சல்லுன்னுல கேட்டுச்சு, சரி என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மூட்டை கிடந்துச்சு. அதை எடுத்து பார்த்தாங்க, அதுல 1000 வெள்ளிக்காசு கிடந்துச்சு. இதை பார்த்தா அவங்களுக்கு கை காடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அச்சோ, இவ்வளோ பெரிய காசு நம்ம வீட்டுல எப்படி வந்துச்சு, ஐயோ இது இருந்தா என்ன பண்றது, இதை வச்சு நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ரத்தினம். எங்க சும்மா இருங்க, இந்த வெள்ளிக்காசை கையில வந்தோன்னு நம்ம கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, எனக்கு என்னமோ இது மாணிக்க அண்ணனோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்கதான் பால்கனியில நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க வேலையாதாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவனோட மனைவி. உடனே ரத்தினம் அதை தூக்கி தன்னோட தலைமாட்டுல வச்சுக்கிட்டு படுத்தான். என்னங்க நான் சொல்றேன், நீங்க தலைமாட்டுல எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவனோட மனைவி. சும்மா படு, நீ காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் படுத்தாங்க. வீட்டெல்லாம் அடைச்சிட்டியா அப்படின்னு கேட்டா ரத்தினம். அதெல்லாம் அடைச்சிட்டேங்க, ஆனா ரெண்டு பேரும் புரண்டு புரண்டு படுத்தாங்களே தவிர அவங்களுக்கு தூக்கமே வரல. ரத்தினம் கேட்டா, என்னடி தூங்கிட்டியா அப்படின்னு. உடனே அவனோட மனைவி, எங்க தூங்க, நம்மள்ட்ட அடுத்த வேலைக்கு காசு இல்லைனாலும் சாப்பாடு இல்லைனாலும் எதையும் அடைக்காம கொள்ளாம நல்லா தூங்கணும், இப்ப இந்த காசு வந்ததுல இருந்து தூக்கமே போச்சுங்க அப்படின்னு சொன்னான். ஆமா, நீ சொன்னது என்னமோ கரெக்டு தான், இதை நாளைக்கு நான் விடிஞ்ச உடனேயே போய் மாணிக்கத்திட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். எதுக்கு அடுத்தவங்க காசு, நம்மளுக்கு உழைப்பால வரும்போது நிம்மதியா சந்தோஷமா தூங்கணும், நிம்மதியா தூங்கி எழுந்திரிச்சோம் சிரிச்சு பேசணும், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, நமக்கு பின்னாடி புத்தி வராம இப்பவே நமக்கு புத்தி வந்துச்சு. ஒரு நாள் நம்மளால தூங்க முடியலைன்னா நாள் கணக்கா தூங்காம நம்மளோட நிம்மதியே போயிரும் அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காசுக்கு அவங்க ஆசைப்படல. விழிஞ்ச உடனேயே மாணிக்கத்தை பார்க்க போனாங்க.
மாணிக்கத்தை பார்க்க போகும்போது மாணிக்கமும் அவனோட மனைவியும் தூரத்துல இருந்து, என்னங்க அந்த பையோட நம்மள்ட்ட வர்றாங்க அப்படின்னு சொன்னா மாணிக்கத்தோட மனைவி. உடனே மாணிக்கம் சொன்னா, இவ்வளவு பெரிய காசை பார்த்ததே இல்லைல, நம்மள்ட்ட எங்கேயாவது ஒளிச்சு வைக்க, இல்லைன்னா ஏதாவது ஐடியா கேட்க, இது என்னோட காசு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்க வருவாங்க அப்படின்னு சொன்னான். ஆனா அவங்க 2 பேரும் வந்து அந்த காசை வச்சுட்டு, ஐயா இது உங்களோட காசுதான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அடுத்தவங்க காசு தேவையில்லை. அன்னாட உழைக்கிற கூலியை நீங்க கொடுத்தாலே போதும். அதுலயே எங்களோட வயிறும் நிறையும், மனசும் நிறையும். அந்த சந்தோஷம் தான் ஏன் எங்களுக்கு நிலைக்கும். இந்த பணம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான் ரத்தினம். இதை கேட்ட மாணிக்கத்துக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் ஷாக். என்ன சொல்ற, இவ்வளோ பெரிய காசு உன்னோட கைக்கு வந்திருக்கு, வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல, இது வந்த கொஞ்ச நேரத்துல எங்களோட தூக்கம் போயிருச்சு. இதை நாங்க அபகரிக்கணும்னு நினைச்சோம்னா எங்களோட வாழ்நாள் சந்தோஷமே போயிடும். அதனால அடுத்தவங்க பணம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சாங்க. இவங்க 2 பேரும் பிரமிச்சு நின்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ரத்தினமும் ரத்தினம் மனைவியும் விடை பெற்று போனாங்க. மாணிக்கத்துக்கும் அவனோட மனைவிக்கும் அப்பந்தான் புரிஞ்சுச்சு, இவங்கள மாதிரி எண்ணம் நமக்கு வரவே செய்யாது. நம்ம மேலும் மேலும் சேர்க்கணும்னு நினைக்கிறனாலதான் நம்ம தூங்காம சந்தோஷம் இல்லாம இப்படி இருக்கிறோம். அவங்க அடுத்தவங்க விட்டுன்னு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதனாலதான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்கள்ட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னிட்ட வேலை பார்க்க வர்றவங்களுக்கு கரெக்டான கூலியை கொடுத்தாங்க. ஒரு நாள் அந்த மாணிக்கம் ரத்தினத்தோட வீட்டுக்கு போய் ரத்தினத்தையும் அவனோட மனைவியையும் சந்திச்சான். வாங்கய்யா வாங்க அப்படின்னு அவனை அன்போட உபசரிச்சான் ரத்தினம். சொல்லுங்கய்யா என்ன விஷயம், கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டான். இல்ல, உன்னால நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன். அந்த நிலத்தை நான் உனக்கு சொந்தமா தாரேன். நீ அதுல வியாபாரம் பண்ணு, விளைச்சல் பண்ணு. அதோட விளைச்சலை நீனே வித்து உன்னோட குடும்பத்தை நடத்து. இது நான் உனக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி கொடுக்கல. நீ இவ்வளவு நாள் என்கிட்ட வேலை செஞ்ச கூலியை நான் எத்தனையோ டைம் கொடுக்காம போயிருக்கேன். அதுக்கு வட்டிக்கும் முதலுமா உன்னிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னா மாணிக்கம். இப்போ அவனோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த விவசாய நிலத்துல அவங்க நெல்லு, சோளம் இப்படி நிறைய விளைச்சல் பார்த்தாங்க. அதை வித்தாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. மாணிக்கமும் அதுல இருந்து பிறருக்கு உதவுனா, கூலிகளை கரெக்டா கொடுத்தான். அவங்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிறர் பொருள்ல நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்மளோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போயிடும். பிறரோட கூலியை நம்ம கொடுக்காம விட்டோம்னா நம்மளோட சந்தோஷங்கள் போயிடும். அதனால பிற பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. நம்ம பார்க்க போற கதையோட பேரு அறிவு தேவதை, அதிர்ஷ்ட தேவதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு தடவை அறிவு தேவதையும் அதிர்ஷ்ட தேவதையும் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன சண்டைனா, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு விவசாயியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த விவசாயிட்ட நம்மளோட அதிர்ஷ்டத்தையும் அறிவையும் பயன்படுத்துவோம், இதுல யாரு பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு விவசாயியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த விவசாயி ஒரு அழகான கிராமத்துல கோதுமை விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். அன்னன்னைக்கு விளையிற விளைச்சல்களை வச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தான். அந்த விவசாயிட்ட அதிர்ஷ்ட தேவதை போனாங்க. அவனோட கோதுமை விளையிற பூமிய முத்துக்களும் பவளங்களும் விளைவிக்கிற மாதிரி பண்ணினாங்க. அன்னைக்கு காலையில விடிஞ்சு பார்க்கும்போது கோதுமைக்கு பதிலா முத்தும் பவளமும் இருக்கிறத பார்த்து இந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஐயோ, இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அதிர்ஷ்டம்தான், நம்மளோட கோதுமைகள் முத்துக்களா விளைஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட மன்னர் அந்த வழியா போனாரு. அப்ப அந்த விவசாய நிலத்துல முத்துக்களும் பவளங்களும் விளைஞ்சு அதிர்ஷ்டம் நடந்திருக்கிறத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்ட அந்த விவசாயியை கூப்பிட்டு, நீ இந்த முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு அரண்மனைக்கு வா. இதை நீ எனக்கு தந்தினா நான் என்னோட மகளை திருமணம் செய்து வைப்பேன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி இந்த விவசாயி தன்னோட நிலத்துல விளைஞ்ச முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டுட்டு போனாரு. இந்த முத்துக்களையும் பவளங்களையும் வாங்கிக்கிட்ட ராஜா தன்னோட மகளை அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அன்னைக்கு இரவு ராணி அவனோட பக்கத்துல வரும்போது அவனுக்கு தன்னோட முன்னோர்கள் சொன்ன ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அரக்கிய திருமணம் செஞ்சு அரக்கி அவனை கொண்டு அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இவனுக்கு வேற திடீர்னு முத்துக்கள் விளைஞ்சிருக்கு, மன்னர் தன்னோட மகளை திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு அரக்கியோட பிளானா இருக்குமோன்னு நினைச்சு ராணிய அரக்கின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து அடிச்சு ஓடியே போயிட்டாரு அரண்மனையை விட்டு.
இத தெரிஞ்சுக்கிட்ட ராஜா என்னோட மகளை அரக்கின்னு சொல்லிட்டானா, அவனை புடிச்சிட்டு வந்து தூக்கில இடுங்கன்னு ஆணையிட்டாரு. வீரர்கள் விவசாயிய புடிச்சிட்டு வந்து தூக்கில எடுக்கிறதுக்காக தூக்கு மேடைக்கு கொண்டுட்டு போனாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த 2 தேவதைகள்ல அறிவு தேவதை சொல்லிச்சு, அதிர்ஷ்ட தேவதை நீ இந்த விவசாயிய எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கன்னு பாத்தியா? இப்ப என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி விவசாயிக்கு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்தாங்க. உடனே யோசித்து பார்த்த விவசாயி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ராணிய அரக்கின்னு சொல்லி இப்ப நம்ம உயிர் போற ஸ்டேஜ்ல இருக்கோமேன்னு யோசித்தான். உடனே மன்னன்ட்ட சொன்னா, மன்னா நான் வந்து அரக்கின்னு நினைச்சு ஓடி போகல. அன்னைக்கு இரவு ராத்திரி நதியில ஒருத்தர் விழுந்துட்டாரு. அவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற குரல் என்னோட காதுல விழுந்துச்சு. ராணிக்கு திருமணமான அன்னைக்கு மக்கள்ல ஒரு ஆள் இறந்து போனா அது துரதிர்ஷ்டம் தானே. அதனாலதான் அவரை நான் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போய் அவரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னாரு விவசாயி. அப்படியா, நான் தான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அவரை தூக்கு மேடையில இருந்து இறக்குனாரு. தன்னோட விசாரிச்சு பார்த்தாரு, அது மாதிரியே ஒருத்தர் நதியில இருந்து காப்பாத்தவும் பட்டிருந்தாரு. உடனே அறிவு தேவதையோட அறிவுனால இந்த விவசாயி தன்னோட உயிரை தப்பிச்சுக்கிட்டு தன்னோட ராணியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. அவங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா போச்சு. அப்பதான் இந்த அறிவு தேவதைக்கும் அதிர்ஷ்ட தேவதைக்கும் புரிஞ்சுச்சு, அதிர்ஷ்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் அறிவு இருந்தா மட்டுமே இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு. இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் தெரிஞ்சுச்சா? அதிர்ஷ்டமும் அறிவும் ரெண்டும் வேணும். அதிர்ஷ்டம் இருக்கும்போது அறிவு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை அந்த இடத்துலயே முடிஞ்சிடும். அதனால அறிவா செயல்படுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு விலங்குகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட யானை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல யானை ஒண்ணு பக்கத்து காட்டுல இருந்து புதுசா வாழ்றதுக்காக வந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு நண்பர்களும் இல்லாம தனியா சுத்திட்டு இருந்துச்சு. அது தனக்குன்னு நண்பர்களை தேடி அந்த காட்டுக்குள்ள போச்சு. அப்ப ஒரு குரங்க பார்த்துச்சு. குரங்கு நண்பா என்ன உன்னை நண்பனா சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே குரங்கு சொல்லுச்சு, இல்ல இல்ல, நீ ரொம்ப பெருசா இருக்க, உன்னால என்ன மாதிரி தாவி மரத்துக்கு மரம் வர முடியாது, நான் உன்னை எப்படி நண்பனா ஏத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி நீ வேற நண்பனை பார்த்துக்க அப்படின்னு அனுப்பி விட்டுச்சு. யானை ரொம்பவும் வருத்தத்தோட குரங்கு தன்னை நண்பனா சேர்த்துக்கிறலையேன்னு வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்புச்சு. போற வழியிலேயே ஒரு முயல் குட்டிய பார்த்துச்சு. முயல் நண்பா என்ன உன்னோட நண்பனா சேர்த்துக்கிறியா, நம்ம இந்த காடு முழுவதையும் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல் சொல்லிச்சு, இல்ல இல்ல, நீ உருவத்துல என்னை விட பெருசா இருக்க, என்ன மாதிரி வேகமா உன்னால ஓட முடியாது, உன்னை நான் கூட்டிட்டு போய் எப்படி இந்த காடு முழுவதையும் சுத்துறது, நீ வேற நண்பனை பார்த்துக்க அப்படின்னு ஒதுக்கி வந்துச்சு. இது ரொம்பவும் வருத்தத்தோட குரங்கும் முயலும் அதை நிராகரிச்சதை நினைச்சுக்கிட்டே நடந்து போச்சு. போற வழியில அது ஒரு தவளைய பார்த்துச்சு. வேகமா ஓடி போய், தவளை நண்பா என்ன உன்னோட நண்பனா சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே தவளை பார்த்துச்சு, நான் உன்னோட கால் விரல் சைஸு கூட இல்லையே, நான் எப்படி உன்னை நண்பனா சேர்த்துக்கிறது, நான் தண்ணிக்குள்ளேயும் இருப்பேன் நிலத்திலையும் இருப்பேன், நீ என்னோட தண்ணிக்குள்ள இருக்க முடியாது, நீ உருவத்துல ரொம்பவும் பெருசா இருக்க, நீ வேற நண்பனை தேடிக்க அப்படின்னு சொல்லுச்சு. மறுபடியும் வருத்தத்தோட இந்த யானை கடந்து போச்சு. இப்படி ஒவ்வொரு நபர்கிட்டையா கேட்டுட்டே வந்துச்சு. அப்ப ஒரு காக்காவையும் பார்த்துச்சு. காக்கை நண்பா என்ன உன்னோட நண்பனா சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே காக்கை சொல்லுச்சு, இல்ல இல்ல, நீ உருவத்துல ரொம்ப பெருசா இருக்க, நீ என்ன மாதிரி பறக்கவும் மாட்ட, நான் எப்படி இந்த காடு முழுவதையும் ஒன்ன வச்சுக்கிட்டு சுத்துறது, அதனால நீ வேற நண்பனை தேடிக்க அப்படின்னு சொல்லுச்சு. இது ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போயிருச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. காடே ரொம்ப பரபரப்பா தெரிஞ்சிச்சு. எல்லா விலங்குகளும் பயத்தோட ஓடிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு இந்த யானைக்கு புரியவே இல்லை. இந்த யானை அங்கெங்கேயும் பார்த்துச்சு. அப்ப ஒரு கரடி ஓடி வந்துட்டு இருந்துச்சு. கரடி நண்பா ஏன் எங்க ஓடுற அப்படின்னு கேட்டுச்சு. என்ன நடந்துச்சு, ஏன் எல்லாரும் பயத்துல ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த கரடி சொல்லுச்சு, நம்ம காட்டுக்குள்ள புதுசா ஒரு புலி ஒண்ணு வந்திருக்கு, அது எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு, இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு அந்த புலி வேட்டையாட வந்திருக்கு, அதனாலதான் எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்லிச்சு கரடி. உடனே இந்த யானை அந்த புலியை பார்க்க போச்சு. அந்த புலியோட சண்டையும் போட்டுச்சு. சண்டை போட்டதுல புலி யானையை பார்த்து பயந்து அந்த காட்டை விட்டே ஓடி போயிருச்சு. இதை பார்த்த எல்லா விலங்குகளுக்கும் சந்தோஷம். இத்தனை நாளா ஒரு புலினால நம்ம அவதிப்பட்டுட்டு இருந்தோமே, இப்ப இந்த யானைக்குட்டி நம்மளை காப்பாத்திருச்சுன்னு எல்லாரும் யானைக்கு நன்றி சொன்னாங்க. அதுல இருந்து அந்த யானைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. எல்லார் கூடயும் இந்த யானையும் பழகுச்சு. எல்லா விலங்குகளும் அதோட உருவத்தை நினைக்காம எல்லாரும் அன்போட பழக ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு உருவத்தை பார்த்து நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும். அந்த திறமை அவங்கள பாதுகாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see in the next video.